கொடிகட்டி பறக்கும் காங்கிரஸ் போதைப்பொருள் கடத்தலிலும் இறங்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு வாஷிம் பகுதிக்கு சென்ற பிரதமர் அங்குள்ள ஜெகதாம்பா மாதா கோயிலில் தரிசனம் செய்தார். தொடர்ந்து பஞ்சாரா சமூகத்தினரின் பெருமைகளை பறைசாற்றும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள பஞ்சாரா விராசத் அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். அப்போது பாரம்பரிய மேளத்தை பிரதமர் ஆர்வத்துடன் இசைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 9.4 கோடி விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் மோடி விடுவித்தார். பின்னர் நமோ சேஷ்காத்ரி மகாசன்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் 2,000 கோடி ரூபாய் நிதியை மோடி விடுவித்தார். இதனையடுத்து தானேவில் 32,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். பின்னர் மும்பையில் 14,120 கோடி ரூபாய் மதிப்பிலான பிகேசி முதல் JVKR வரையிலான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து மெட்ரோ ரயிலில் பிரதமர் பயணித்து பள்ளி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். முன்னதாக தானேவில் பேசிய அவர், வக்பு வாரிய சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட மசோதாவை அரசியலுக்காகவே காங்கிரஸ் எதிர்ப்பதாக குற்றம் சாட்டினார். ஊழலில் கொடிகட்டி பறக்கும் காங்கிரஸ் போதைப்பொருள் கடத்தலிலும் இறங்கியிருப்பதாக பிரதமர் சாடினார்.